எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஒரு நடிகருக்கு வந்து ஒரு புனைப்பெயர் கிடைச்சிட்டா செல்பாண்டியனுக்கு ஒரே பந்தாகி போச்சு. அவருக்கு பந்தா பாண்டியன் ஆகிட்டாங்க. பந்தா பாண்டியன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓ இது நல்லா இருக்கே. எனக்கு நோக்கமெல்லாம் நடிக்கிறதுல தான் இருந்துச்சு. அதனால சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், மேலே போகணும், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரே ஆகணும் கூட ஐடியா இல்லை. சாமானியன் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கே ஒரு திருப்புமுனையான ஒரு படம். இந்த படத்தில் நம்ம இல்லைன்னா நமக்கு அவர் கூட பயணித்ததுக்கு அர்த்தமே இல்லை. இந்த நிலையில் இன்றைக்கி வந்து உட்காந்து இருக்கிறதுக்கு என்னோடய குருநாதர் தான் காரணங்கிறத நான் மறக்காமல் இருக்கணுங்கிறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீசியெல்லாம் எடுத்து குடிமையில் வச்சு வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ என்னோடய குருநாதர் வந்துட்டார். வந்தோடனே ஸ்டாண்டு மட்டும் இருக்குது, கேமரா இருக்குது, ஆளை காணோம். எங்கே இருந்தாங்க? அதை பாருங்கள், குடிமை போட்டு நடிக்கிறோம் உங்கள் தான். வந்த உடனே நீ அப்படியே போயிடு, என் கேமரா அனாதே விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகி வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஹீரோ ஹீரோயின் இவங்களெல்லாம் தாண்டி சில கதாபாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் இவர், ஏன் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த படத்துலையும் சரி நமக்குமே சரி அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஐ திங்க் அதுதான் ஒரு நடிகருக்கான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பல படங்களில் தொடர்ந்து தன்னுடைய நடிப்பு மூலமாக நம்ம எல்லாத்தையுமே ஈர்த்துட்டு இருக்கக்கூடிய திரு பாண்டியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னை இத்திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு முதல் வணக்கம். அது ஒரு அருமையான வார்த்தை. அது ஃபர்ஸ்டே கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது என்னன்றி கொண்டாருக்கும் உயுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மதருக்கு. எந்த விஷயத்த வேணா மறந்துடலாம், இது மறக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு நன்றி விசுவாசத்தோடய அதுக்கு, அதாவது இப்போ வரைக்குமே உங்களோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு எப்பவுமே நன்றியோடய இருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. காரணம் அவர் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஆரம்ப காலங்களில் ஒவ்வொரு ஸ்டுடியோக்களுக்கும் உள்ளே ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் 80 காலகட்டங்களில் யாராலையும் உள்ளே போயிட முடியாது சினிமா ஸ்டுடியோக்களில். அப்போ ஸ்டில்ஸ் ரவிங்கிற ஒரு இருந்ததுனால தான் அவருடைய உதவியாளருங்கிற முறையில் எல்லா இடத்துக்கும் போக முடிஞ்சது, எல்லாரையும் சந்திக்க முடிஞ்சது. இந்த நிலையில் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கிறதுக்கு என்னோடய குருநாதர் தான் காரணங்கிறத நான் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் மட்டும் இல்லை, என்னை போன்று மற்றவர்களும் தன்னுடைய குருநாதருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். இதை பார்த்துட்டப்ப அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லாமல் எந்த இன்டர்வியூ கொடுத்ததில்லை. ரொம்ப அருமையான விஷயம். அதுதான் அந்த ஒரு நல்ல பண்புகள் தான் உங்களையும் வளர்த்துது. நம்ம உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்களோட ஆசைப்பட்ட மாதிரியான பாதையில் போயிட்டுருக்கு. சோழவந்தான் மதுரையில் லதா ஸ்டுடியோ மறக்க முடியாத பல அனுபவங்கள் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல உங்களுக்கு ஓவியம், நாடகங்களில் நடிப்பு அப்படிதான் அதிக ஆர்வம் இருந்துச்சா சார்? ஆமாம்மா, பள்ளி பருவத்திலேயே வந்து எனக்கு வந்து நடிகன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சிறு வயது பருவத்திலேயே 6வது படிக்கும்போதே எனக்கு அந்த வாய்ப்புகள் அந்தக்கான தேடுதல் எனக்கு இருந்தது. அப்போ நான் பள்ளி பருவம் படிச்சுக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து நான் நல்லா ஓவியம் வரைவேன். ஓவியம் வரைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, என் உடன் படித்த ஒரு மாணவர், அவர் பேர் சோனைமுத்து, என்று உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறவரு தெரியாது. அவர் வந்து அப்போ அந்த மேப் டிராயிங் நோட்டுன்னு ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டில் அட்டைப்படம் வந்து ஏதாவது ஒரு சாமி படம் இருக்கும், விநாயகர், சரஸ்வதி. அவர் அந்த படத்தை வரைஞ்சி வச்சுருந்தார். நான் அவர்கிட்ட போய் இது எப்படி நீ வரைஞ்ச அப்படின்னு போய் கேட்கும்போது, எனக்கு மிட்டாய் வாங்கி கூட சொல்கிறேன். அப்போ 5 காசு இருந்தாலே போதும், 5 காசு இருந்தாலே செலவழிக்கிறது 2 நாள் ஆகும். 2 பைசாக்கெல்லாம் மிட்டாய் வாங்கலாம். அவர் காலத்தில் நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி சாப்பிட்டோன்னே இப்போ அடுத்த பீரியடு சொல்கிறேன், இல்லை ரீச்சஸ் பீரியடு சொல்கிறேன், இல்லை ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலதாமதப்படுத்திகிட்டே இருந்தால் நான் விடலை. அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கேட்டுட்டேன். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது என்ன பண்ணால் அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து பென்சில் வச்சு அதில் ட்ரேசிங் பண்ணியிருக்காரு, அழுத்தியிருக்காரு. கீழே அந்த பள்ளம் விழுவும் இல்லையா, இதை அழுத்திட்டு அதில் வரைஞ்சிருக்காரு. இவ்வளோதானா, இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கேன்ட்டு நான் உடனே வீட்டில் போய் நானும் அதே மாதிரி அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு வித்தியாசம் என்னன்னா கலர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை வண்ணப்படமாக மாற்றணுன்னு கலர் பென்சில் வச்சுட்டு கலர் பண்ணி, இரவு தூக்கமே கிடையாது. அவன் வரைஞ்ச அந்த விநாயகரை நான் வந்து கலரில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலரில் பண்ணிவிட்டு மறுநாள் ஸ்கூலில் போகும்போது நான் ஹீரோ ஆகிட்டேன். அது வரைக்கும் அவன் தான் ஹீரோ. நான் வந்து தங்கப்பாண்டியன், ஒரிஜினல் பேர் தங்கப்பாண்டியன் கலர்லேயே வரைஞ்சிட்டு வந்திருக்கான். அவன் என்னடா சும்மா பென்சிலில் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு நான் ஹீரோ ஆகிட்டேன். அந்த ஆர்வம் வந்து எனக்கு படம்
ஓவியம் வரைகிறதுக்கு கொண்டு போச்சு எனக்கு. அதனால் எதை பார்த்தாலும் வரையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு நான் வந்து வரைந்த ஓவியங்கள் இன்னமும் வீட்டில் இருக்குது. அண்ணா, பெரியார், கலைஞர். எனக்கு கலைஞர்கிட்ட மட்டும் கையெழுப்ப வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அண்ணா இறந்துட்டார், பெரியாரும் நான் சந்திக்க முடியல. அந்த ஓவியங்களை வரைஞ்சி வச்சுட்டு அப்போயே படங்கள் ஒரு நாளை நமது ரிலீஸ் ஆகுதுன்னா அது எம்ஜிஆருடைய கெட்டப்ப வரைகிறது, வசந்த மாளிகைனா சிவாஜி கணேசனுடைய கெட்டப்ப வரைகிறது, இப்படி வரைஞ்சி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்க காலம். அப்போது ஒரு ஸ்டுடியோ வழியாக சோழவந்தான், எங்கள் கிராமமும் சோழவந்தானும் 3 கிலோமீட்டர் வித்தியாசம். திருவேடகம் தச்சம்பத்துக்கு தான் என்னுடைய ஊர். அந்த அப்படி சைக்கிளில் போகும்போது ஒரு ஓவியம் எம்ஜிஆர் வந்து டேபிளில் உட்காந்து பேனாவில் எழுதிட்டு அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஓவியம். அதை பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. வந்து அந்த கடை உரிமையாளர் என்ன பண்ணார், அவர் ராமு ஆசிரியர், ஒரு ஓவிய ஆசிரியருங்க எனக்கு தெரியாது, வான்னு கூப்பிட்டாரு. என்ன பார்க்குறேன் அப்படின்னாரு. அந்த எம்ஜிஆர் படம் நீங்கள் வரைஞ்சதா இல்லை படமான்னு கேட்டேன். நான் தான் வரைஞ்சதுனாரு. நான் கூட இது மாதிரி நிறைய வரைவேன், வீட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு. எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. உடனே 3 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நான் வரைந்த ஓவியங்களெல்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட கொண்டு காட்டினேன். அவர் பார்த்தோன்னே என்ன பண்ணார், நல்லா வரைகிற, ஆனால் முறைப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம், நான் ஒரு ஓவிய ஆசிரியர் தான். நீ நாளைக்கு நான் கொடுக்குற குறிப்புகள் எடுத்துகிட்டு போ, 2H HB பென்சில், ரப்பர், இந்த மாதிரி சீட்டு எல்லாம் வாங்கிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹைஸ்கூலில் வர வைக்கிறாரு. சொல்லிட்டாரு. நான் மறுநாள் ஆர்வமாக எல்லாம் வாங்கிட்டு நேராக அங்கே ஹைஸ்கூலுக்கு போனேன். ஒரு நாள் 2 நாள் அந்த ஹைஸ்கூலில் உக்காந்துட்டு அப்படி ஓரமாக வச்சு அதை வரை இதை வரைன்னு சொல்லுவார், வரைஞ்சிட்டு இருப்பேன். ஒரு 3 நாள் கழித்து அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ இங்கே வர வேணாம், நேராக என் ஸ்டுடியோவுக்கு வந்துடு அப்படின்னாரு. ஸ்டுடியோவுக்கு வந்தால் எப்படி சார் கற்றுக்கல? இல்லை ஸ்டுடியோவுக்கு வா, உனக்கு 2 இதில் உனக்கு ஐடியா சொல்கிறேன். ஸ்டுடியோவுக்கு வந்தேன்னு அவருக்கு ஸ்டுடியோ பார்க்க ஆள் இல்லை. அவர் காலையில் ஸ்டுடியோ திறந்து வச்சுட்டு ஸ்கூல் திறக்கிற நேரத்தில் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு போவார். மதிய வேளையில் வந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுவார், மாலையில் ஓப்பன் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுறாரு, நீ ஸ்டுடியோ பார்த்துக்கிட்டு இங்கே இரு, நான் உனக்கு படம் வரைய சொல்லித்தரேன், அவனுக்கு சம்பளம் 25 ரூபா. அவனை சார் நமக்கு எடுத்த உடனே ஊதியம் கிடைக்குது, நமக்கு வேலையும் கற்றுத்தராங்கன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டு அங்கே ஸ்டுடியோவில் இருந்தேன். ஆனால் கண்டிஷன் இருந்தால் நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து லீவு போடணும். அந்த வாரத்தில் ஒரு நாள் நான் படம் வரைவேன், ஏதாவது ஒரு படம் வரைவேன். அந்த மவுண்ட்டு கட் பண்ணுவாங்க, ஃபோட்டோ ஸ்டுடியோவில் மவுண்ட்டு கட் பண்ணுவாங்க. அந்த துண்டு விழுகிற அந்த மவுண்ட்டில் வந்து படம் வரைஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும், பென்சிலில் எல்லாம் வரைகிறதுக்கு. அப்படி வரைஞ்ச அண்ணா படம் இங்கே இருக்குது, காட்டுறேன் அப்புறம். அப்போ அதில் அந்த இதில் பண்ணிக்கிட்டு போது சரி இந்த ஒப்புதலோடு அவர் கூட பயணிச்சுட்டு இருந்தேன். அவர் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு ஓவியமும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லதா ஸ்டுடியோ தான் எனக்கு வந்து அது என்ன அடித்தளம். புகைப்பட கலைஞனாக மாற்றினார் அந்த அவர் ஆசிரியர். ஓவியனாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே, தங்க பாண்டியன் ஸ்டில்ஸ் பாண்டியனா வர்றாரு, ஸ்டில்ஸ் பாண்டியன் அப்படியே வந்து பந்தா பாண்டியனா வர்றாரு, இப்போ ராஜாராணி பாண்டியனா வர்றாருன்னு அந்த பெயர்காரம் அப்படியே போயிட்டே. பெயர் மாற்றங்கள் காரணம் வந்து திரைப்படத்துறையில் வந்து ஒரு புனை பெயரோட இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அப்படி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, அது வந்து காலகாலம் தொட்டு ஒரு கவிஞர் கூட புனைப்பெயரில் எழுதுவார், ஒரு ஓவியர் புனைப்பெயரில் ஓவியம் வரைவார். ஒரு நடிகருக்கு வந்து ஒரு புனைப்பெயர் கிடைச்சிட்டா அவர் அப்படின்னு சொல்லிடுவாங்களேங்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக நான் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்து மதுரை பாண்டியன் தான், ஸ்டில்ஸ் மதுரை பாண்டியன் தான் போட்டேன். அப்புறம் நாளடைவில் வந்து ஸ்டில்ஸ் ரவிகிட்ட இருந்து வந்ததுனால ஸ்டில்ஸ் பாண்டியன் போட்டு ஸ்டில்ஸ் பாண்டியனாக பயணிச்சுக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் வந்து புனைப்பெயர் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு படைப்பிடிப்பில் வந்து கேமரா அசிஸ்டண்ட் வந்து என்னை வந்து மைக்கில் கூப்பிட்றாரு. நான் சரியாக கவனம் செலுத்தலை. செல்பாண்டியனுக்கு ஒரே பந்தாகி போச்சு, அவருக்கு பந்தா பாண்டியன் ஆகிட்டாங்க, பந்தா பாண்டியன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஓ இது நல்லா இருக்கே, அப்படி தான் அந்த பேர் வந்து பந்தா பாண்டியன் விசிட்டிங் கார்டு அடிச்சிருவோம். அப்போ வந்து பார்த்தோன்னே யாரா அந்த பந்தா பாண்டியன் பார்ப்பாங்க, அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சிட்டு நான் பண்ணினேன் அந்த காரியம். நான் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 3 மாத காலையிலே ஒரிஜினலாகவே பந்தா பாண்டியன் ஒரு இயக்குனர் வந்தார். என்னடா இன்னொரு டைரக்டர் வந்துட்டார் அப்படி இருந்தாலும் அந்த பேரில் தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்தது தான் அந்த பந்தா பாண்டியன். நிச்சயமா நிறைய விஷயம் பேசும்போது இப்போ சென்னைக்கு வரீங்க, ஆரம்பத்தில் ஸ்டில்ஸ் ரவி சார் கூட எப்படி ஜாயின் பண்ணுறீங்க, எதன் மூலியமாக அந்த தொடர்பு ஏற்படுச்சு? எனக்கு சென்னைக்கு வரணுங்கிற அந்த நோக்கம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால என்னுடைய அண்ணன் ஒருத்தர்,
அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சுவரிலா சித்திரங்களில் சுமதின்னு ஒரு ஹீரோயின், அவங்க ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப தொடர்பு. அவங்க ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க, மகாத்மா ஸ்டுடியோன்னு மதுரையில். எங்களுடைய ஃபோட்டோ, எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க விடுமுறை நாட்களில் வண்டி கட்டிட்டு வந்து எங்கள் கிராமத்துக்கு வந்து கிராமத்து வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இளநீர் சாப்பிட்றது, அப்படி தோட்டத்து பக்கம் போகிறது, கரும்பு இப்படி இருந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு ஓய்வு நாட்கள் இங்கே வந்த பிறகு இந்த ஒரு நட்பு இருக்கிறதுனால அவருடைய முகவரியை கொடுத்து என்னை அனுப்பினார். நீ அங்கே சென்னைக்கு போனீங்கன்னா இவரை போய் பாருன்னாரு. நான் வந்து உஸ்மான் ரோட்டில் ஸ்வஸ்திக் ஏஜென்சிஸ் இன்றைக்கி இருக்குது திருச்சியரங்க இருக்கிறதுல. அங்கே வந்து மாஸ்டர் பிரபாகரன் பெரிய சூப்பர் ஸ்டார், குழந்தை நட்சத்திரத்தில் சுமதி சூப்பர் ஸ்டார். இப்போ வாராஜாவான்னு ஒரு படம் நாங்கள் கிராமத்தில் பார்த்துட்டு இவனை மாதிரியே நடிக்கணும்னு ஆசை அதிகமாகிடுச்சு. அவன் ஃபோட்டோ எங்கள் வீட்லேயும் இருக்கும், சுமதி ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி என்றைக்கு நடிக்கணும், இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தோன்னா அவர் தான் என்ன பண்ணார், உடனே வந்து ரவி சாருக்கு ஃபோன் பண்ணார். சில்ஸ் ரவி சார் என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி தான் சில்ஸ் ரவி சார் வந்து சுமதியை ஃபோட்டோ எடுக்கிறக்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, ஏன் ரவி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்காரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு பையன் கிடைச்சா வச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னோடனே, இது நடந்து அதே நாள் நான் அங்கே போய் சேர்ந்துருக்கேன். உடனே ஒரு இன்றைக்கி எடுத்திருக்காரு அப்படின்னா நாளை காலையில் நான் போய் சேர்றேன். உடனே ரவிக்கு ஃபோன் பண்ணி, ரவி நான் அனுப்புகிற பையனுக்கு நான் கேரண்டி, அவன் குடும்பம் எல்லாம் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு வேண்டிய ஃபேமிலி, உனக்கு அனுப்புகிற வச்சுக்கன்னு உடனே அனுப்பிட்டாரு. உடனே கோபாலபுரத்துக்கு போய் அதை வந்த அன்னைக்கே வேலையில் சேர்ந்த ஒரே ஆள் நான் தான். அது சினிமாவில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, ரவி சட்ட உதவியாளர் சேர்ந்தேன். இப்படி ஓடிட்டு இருக்கும்போது நடிகர் இளவரசர் கமலையில் ஆமாம், அவன் வந்து அங்கே அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தான். அவர் சினிமாட்டோகிராஃபர் கூட. அவன் அசிஸ்டண்ட்டாக சேரும்போது அவன் தான் என்ன பண்ணுறான், எங்கேயே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை சரிப்பட்டு வராது, ஃப்ரீடம் இருக்காதுடா, வா எங்கேயாவது ரூம் எடுத்தோம்னா. எனக்கு என்னென்னா 150 ரூபாயில வாடகைக்கு எவ்வளோ போயிடும், நம்ம என்ன பண்ணுறது அப்படி கணக்கு போட்டேன். இல்லை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆளுக்கு 25 ரூபா வாடகை, 50 ரூபாய் வாடகையில் வில்லிவாக்கத்தில் நாதமுனியின் பக்கத்தில் ஒரு மாடியில் ஒரு ஹாஸ்பிட்டல் வாடகைக்கு போனோம். அவனுக்கு 25, எனக்கு 25 ஷேர் பண்ணிவிட்டு அங்கே. அப்போ முதல் சினிமா நட்புங்கிறது இளவரசன் சார் தான். ஆமாம், அவர் சினிமாட்டோகிராஃபரு, நீங்கள் அவன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வந்து சினிமாட்டோகிராஃபராக போயிட்டான். எனக்கு நோக்கமெல்லாம் நடிக்கிறதுல தான் இருந்துச்சு. அதனால் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், மேலே போகணும், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரே ஆகணும் கூட ஐடியா இல்லை. பட் அது ஒரு கால சூழ்நிலை நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன், ஸ்டில்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முதல்ல எப்படியாவது சினிமா நடிக்கணும் அவர் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த டைமில் நீங்கள் பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பட் ராமராஜன் சாருக்கு தான் மெயினாக நீங்கள் ஒர்க் பண்ணி. ஆமாம், ராமராஜன் அண்ணன் வந்து எனக்கு எப்படின்னா செண்பகமேன்னு ஒரு படம், அதில் ரவி சார் தான் ஸ்டில்ஸு. நான் உதவியாளராக போயிட்டு இருக்கும்போது தொடர்பு கிடச்சிது, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, வாய்ப்பு இது பண்ணுறது. அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருக்கேன், நரிக்குடி ஜோசியர்னு ஒரு கேரக்டர். அது ஓல்டு கெட்டப்பு, அது என்னை அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. காந்தி கண்ணாடி குடிமையெல்லாம் வச்சதுனால என்னை அடையாளம் தெரியாமல் போச்சு. ஒரு கல்யாணம் படிதான் எழுதியாச்சு, நான் அப்படி நடிச்சிருக்கேன், வசனத்தை வரைக்கும் சேர்த்து எழுதியாச்சு. நண்பர்களுக்கெல்லாம் போட்டாச்சு. படம் ரிலீஸ் ஆகி பார்த்தா நான் படம் பார்த்து உன்னை காணான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. என்னடா அந்த கிழவை நான் தாண்டான்னு சொல்லுவேன். கிழவை நான் தானே, அந்த கிழவை நீ கிழவனா வருவீன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த மாதிரி அதான் முதல் படமும் இல்லை சார் உங்களுக்கு? இல்லை, எனக்கு முதல் படம் வந்து கொக்கரக்கோன்னு கங்கைமரன் டைரக்ஷனில் படம். கோயம்பேடில் உள்ள சிவன் கோயிலில் ஷூட் நடந்துச்சு. ரவி சார் தான் ஸ்டில்ஸு, என்ன உதவியாளரை விட்டு போயிருக்காரு. அப்போ அந்த கோயில் குறுக்கில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாங்கு, அந்த சாங்கில் வந்து நீங்கள் மணி அடிச்சுட்டு வந்து ஊதி கொடுக்கணும் ஹீரோயினிக்கு அப்படின்னா. அந்த குறுக்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதெல்லாம் அடிக்க மாட்டேன், நீங்கள் யாராவது போட்டுக்கீங்க. அப்போ சார் யாராவது பாரி ஐயர் வேஷம் போடுற மாதிரி யாராவது ஒரு ஆளை பிடியா அப்படின்னு சொல்லும்போது நான் போடுறேன்னு சொல்லிட்டேன். கருப்பாக இருந்துட்டு ஐயர் வேஷம் போடுறா, இது எங்கள் ஊரில் எல்லாம் ஐயர் கருப்பாலாம் இருக்காங்க, எங்கள் ஊரில் எல்லாம் கணேசன் கருப்பாக இருக்கிறாங்க, கருப்பாலாம் இருக்காங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீசியெல்லாம் எடுத்து குடிமையில் வச்சு வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டாண்டில் கேமரா வச்சுட்டு நான் போய் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போல்லாம் கேமராவில் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுப்போம், 2 கேமரா. இப்போ என்னுடைய குருநாதர் வந்துட்டார். வந்தோடனே ஸ்டாண்டு மட்டும் இருக்குது, கேமரா இருக்குது, ஆளை காணோம். எங்கே என்னன்னா அதை பாருங்கள் குடிமை போட்டு நடிக்கிறோம் உங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசாமல் இருந்தார், ஸ்டில்லெல்லாம் எடுத்தார். அந்த காட்சியை ஸ்டில் எடுத்துகிட்டு வந்த உடனே நீ அப்படியே போயிடு, நடிக்கிறது தானே வந்தேன், நடிக்கிறது போயிடு, என் கேமரா அனாதே விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகி அப்புறம் நான் அவர்கிட்ட சமாதானம் ஆகி இனிமேல் போக மாட்டேன். இது மாதிரி சொல்லிக்குவேன் அடிக்கடி, பொய் தானே
இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி நடிக்கிறது எப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் சார், இவன் நடிக்கிறோன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தானா நானே வழிப்படுத்தி உன்னை நடிகன் ஆக்கியிருப்பேன். ஆனா நீங்க அவர்கிட்ட அதை தெரியப்படுத்தல. சொல்லிப்படுத்தல, வேலை போயிடுவேன் அப்படி பயம். அந்த பயத்துல அதுதான் அந்த படம் தான் எனக்கு முதல் படம். சார் நீங்க சொல்லும்போது கூட சொல்லுவீங்க ராமராஜன் சார் நல்லி மேம் நீங்க அண்ணின் தான் கூப்பிடுவீங்க நல்லி மேம். அண்ணி ஒரு இணக்கமான நட்பாவே ஒரு உறவாவே இருந்துச்சு சார் உங்களுக்கு. இணக்கம்ங்கிறத காட்டிலும் உரிமையோட ஓகே அந்த அளவுக்கு அண்ணிங்கிற உறவு உரிமையா என்னை பாண்டியம்மாள்னு சொல்லி அன்பா கூடுவாங்க. அவரை அண்ணன் தான் சொன்னேன். என்னை இது வரைக்கும் அவர் டேன்னு கூட சொன்னதில்லை ராமராஜன். என்னையா பண்ணிடுறியா அப்படி தான் சொல்லுவார். அப்படி ஒரு குடும்ப உறவுகளோட பயணிச்சதை. இப்போ சாமானியனில் கூட நீங்கள் நடிச்சிருக்கேன். ஆமாம், சாமானியன். சாமானியன் அண்ணன் கூட அதுக்கு முன்னாடி வந்து தேடி வந்த ராஜா கவுண்டமணி கூட காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கேன். சாமானியன் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கே ஒரு திருப்புமுனையான ஒரு படம். இந்த படத்தில் நம்ம இல்லைன்னா நமக்கு அவர் கூட பயணித்ததுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த இயக்குனர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் சொன்னார். படம் ஃபுல்லாக வரும். நான் ஒத்துக்கலை, எனக்கு வேண்டான்ட்டேன். ஏன்னா நிறைய படங்களில் போலீஸ் அதிகாரியாக பண்ணிட்டோம். இப்போ நிறைய அப்பாவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய படங்கள். அதனால் அது வேண்டாங்க, வேறு எதாவது இருந்தால் கொடுங்கன்னா. ஒரு லைப்ரரியனாக ஒரே ஒரு சீன் தான் பட் இம்பார்ட்டண்டாக இருக்கும் படத்தில். அது பண்ணேன் அவரோட. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை சார். நம்ம யாரும் நடிக்கிறோங்கிறது ராமராஜன் சாருக்கே தெரியாமல் நடித்த ஒரு கதாபாத்திரம். இன்னைக்கு இவ்வளோ காலங்கள் கழித்து அவருடைய படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறோன்னா அது ஒரு நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய விஷயம்தான். அது மாதிரி நிறையா எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத வெற்றிகள்லாம் நமக்கு அந்த முயற்சிக்கான பலனாக கிடைச்சது பிற்காலத்தில். அந்த ஆரம்ப காலகட்டங்களில் பேசும்போது இந்த அரசியல் மேடைகளில் கலைஞருடைய வசனங்களை பேசுறது, கலைஞர் மாதிரியே மிமிக்ரி பண்ணுறது, அந்த கூட்டத்தை வந்து ஒன்று சேர்த்துறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி இப்போ கலைஞர்கிட்டே ஒரு கையெழுத்து அப்படிங்கும்போது அந்த நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? பசுமையாக இருக்குது. மிமிக்ரி வேற கலைஞருடைய அதே அப்படி பேசினா அப்படியாவது நம்மளை சினிமாவுக்கு வர்றதுக்கான வழிமுறைகள் இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு யாராவது மெமிக்ரி பண்ணாங்கன்னா அவங்கள பயங்கர வாயான்னு பார்த்துட்டே இருக்கிறது. எப்படி இவனால் பேச முடியுதுன்னு வீட்டில் வந்து நானும் பேசி பார்ப்பேன். அவர் நாடகங்களில் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய படங்களில் வீர சிவாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன் இதெல்லாம் மனப்பாடமாக. உங்களுக்கு நடிப்புக்கு வந்து ஒரு ஆதர்ச நாயகனே சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஐயா தான் பெரியப்பா அப்படி சொல்லுவேன் செல்லமாக அவரை. பெரியப்பா பாரா என்ன மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவேன். பார்த்துட்டு வந்து வீட்டில் தூக்கமே வராது. அவருடைய அந்த ஃப்ரேம் அப்படி பண்ணார், இந்த இடத்துல இப்படி திரும்பினார், இப்படி பேசினார், அதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். வசனங்கள் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அவரோட? மன்னா என்ன தாங்கள் முடிசிட்டுக் கொள்ள தடை என்ன, மகுடம் தயாராகவில்லையா? இல்லை மன்னா, தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலை அறியாதவராம். தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவர் யார்? தானும் நாடும் ஒன்றெனக் கண்டு தன்னையே தந்த மன்னர் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன், மகுடம் தாங்க முடியாதா? தாரி இறந்த புறவியில் அமர்ந்து ஆர்த்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடையவன் நல்லவன் என்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆராத்தி எடுத்த மக்களங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும் அதன் தளத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரகரங்கே குறையெடுத்த வாழெடுத்த ஒவ்வொரு முறையும் மராட்டியம் என்றே முழங்கி இது என் நாடு என் மக்கள் என்று நான் முழக்கமிட்ட அதோ புரந்தர் போகாதீர்கள், கோட்டை முன்னால் படைபலம் அதிகம், தடுத்தான் ஒற்றன் ஒரு நாள் என்னை, இடுப்பொடிந்தோர்களாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் வீரர்கள் வரட்டும் என்று முன்னேறி அதோ புரந்தர் ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் வாட்டுமாய் அந்நியர் அளித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் என்று நான் பார்ப்பதற்க, என்னடா முடியும் என்னால் என்று எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க, பொட்டேர் கூட்டம் உளம் கலங்க, மராட்டிய மண்டல் மக்கள் கழிக்க நான் கட்டி காத்த கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் யான்று, எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியிலே இரத்த திலகம் திகழ்ந்து கொண்டிருக்கோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகரு கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவன் என்று. என்னடா முடியும் என்றால் என்று கொக்கரித்த உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த புரந்தர் அழியட்டும், கோட்டைகள் இடியட்டும், போர் போர். இன்ட்ரெஸ்டிங் சார். ஓகே, இந்த விஷயமும் கேள்விப்பட்டோம். கலைஞர் மாதிரியே நீங்க பேசுறதுனால ஒருவேளை கலைஞர் தான் வந்துட்டாரு போல அப்படின்னு கூட்டம் கூடிரும். அது வந்து நான் இந்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்கும்போது பக்கத்தில் தான் பொதுக்கூட்டம் நடக்கிற இடம் இருக்கும். அப்போ கலைஞர் வர்றாரு அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஐயா வர்றாங்கன்னா
அந்த பகல் நேரங்களில் 1 மணி 2 மணி நேரங்களில் மக்கள் அந்த வெயிலில் நிற்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டார் குரல் கேட்டு ஓடியாருவாங்க. அவர் வந்து பேச ஆரம்பிச்சார். அதுக்கு என்னைய பயன்படுத்துவாங்க. நான் இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுறேன். என்ன வசனங்கள் சார் பேசுவீங்க? அழுதகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றார் ஆழ விழுதனகை கைகளாலே அழைத்து கொண்டு உழுதவையில் நாற்றின்றி காயாது என புகழும் உழவன் போல் உள்ளமெல்லாம் போரித்து துள்ளியல கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றார் பிறந்திட்டார் நம் அண்ணனாக அறிவு மன்னனாக அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு ஔவைக்கு ஒரு சிலை அறமுளர்த்த கண்ணகிக்கு ஒரு சிலை கம்பனுக்கும் சிலை காடுவேல் போப்பூக்கும் சிலை திக்கட்டும் புகழ் பரப்பும் திரு வள்ளுவனுக்கும் சிலை இவ்வாறு 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின்பால் கொண்டுள்ள பட்டுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டியவர்கள் மட்டும் காட்டி நின்றார் ஆணையிடுகின்றார் எம்மண்ணா என்றிருந்தோம். ஐயோ இன்னும் ஓராண்டை வாழப்போகிறேன் என்று அவர் ஒருவரில் காட்டியது இன்றென்றோ புரிகின்றது. கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கின்ற பேரழகை பார்த்துள்ளேன். ஆனால் இன்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்க இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க ஏதன்னா நமக்கு இதயம். எனக்கு இப்ப தெரியுது ஏன் கூட்டம் கூடுதுன்னு. டக்குன்னு கலைக்கிறவர்கள் தான் சார் வந்துட்டு போறாரு. அந்த மஞ்சள் துண்டு கருப்பு கண்ணாடி டக்குன்னு அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பா எவ்வளோ தத்துவமா இருந்துச்சு சார் அது நீங்க பேசும்போது கேட்கறதுக்கு. உரிமை குரல்னு ஒரு இதில் நான் அப்பாவை நடித்தேன், அவர் பையன் நடித்தார், அம்மா என் மனைவி நடித்தாங்க, இந்த என்னுடைய மகன் கவியரசன் நடித்தார். அது குறும்படம் இல்லை குடும்ப படம்னு சொல்லுவேன் நான். என் மண்டைய அவர் தேசிய விருது வாங்கினார். நான் நடித்து ஒரு படம் தேசிய விருது வாங்கிச்சுன்னா அது வந்து அஸ்வின் தான். அதை பெருமையான விஷயமா தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்களால தானே நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். இதுலலாம் இன்றைக்கி இயக்குனர் பெரிய இயக்குனராக வந்துட்டார். அதனால அவர் படத்தில் நம்ம நடித்தோம் அப்படிங்கிறதுல அதில் ஒரு பெரிய விஷயம்.